அவரை வெளியே கூட்டிட்டு வர பொறுப்பு என்னோடது. என்ன நீ முழுசா நம்பலாம் மயூரி. நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன். எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் உனக்கு துணையை நான் இருப்பேன் மயூரி. பிராமிஸ். அமிர்தாவுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்படுங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் போல இருக்கு. பக்தர்களோட கஷ்டத்துல இருந்து நீ அவங்களை காப்பாத்துவ. அதை இன்னைக்கு நீ நிரூபிச்சே ஆகணும் பரமேஸ்வரா. ஏய், என்னையே எதிர்த்து நிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேலே நீ. நான் உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்தினாலும் அந்த அமிர்தா மூலமா தந்திரம் பண்ணி மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துட்டேல்ல. பாத்துடலாம், இன்னைக்கு உன்னை இந்த வீட்டை விட்டு நான் துரத்தியே தீருவேன். அதை யார் தடுக்கிறாங்கன்னு நானும் பாக்குறேன். இன்னைக்குதான் உனக்கு இங்க கடைசி நாள். பாட்டிமா, இங்க நின்னுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம எல்லா வேலைக்கும் தடங்களா நின்றுட்டு இருக்கிற இந்த சிவலிங்கத்தை கடைசியா கண்ணார பாக்கணுங்கிற ஆசையில பாத்துக்கிட்டு இருக்கேன். கடைசியா நல்லா பாத்துக்கோங்க பாட்டிமா. ஏன் சொல்றேன்னா, இதுக்கப்புறமா இது இங்க இருக்க போறது இல்ல. மயூரி, இத வீட்டை விட்டு வெளியே துரத்துறதுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் நீ பண்ணிட்டல்ல? ஆமா பாட்டிமா, இது ரொம்ப வெயிட்டா இருக்கு. வீட்ல இருக்கிறவங்கனால இதை வெளியில தூக்கி போட முடியல. அதுவும் இல்லாம வீட்ல எல்லாரும் இருக்கும்போது இந்த வேலையை நம்மளால பண்ண முடியாது. எப்படியோ இன்னைக்கு வீட்ல யாரும் இல்ல, அதனால சீக்கிரமா இதை நம்ம வெளியில தூக்கி போட்டுடலாம். அதுக்கு தேவையான ஏற்பாடுகளை நான் பண்ணிட்டேன். ஜாக்கிரதையா இரு மயூரி. மத்தவங்களுக்கு இந்த விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி இந்த சிவலிங்கத்தை நாம இந்த வீட்டை விட்டு துரத்தியே ஆகணும். அதுக்கப்புறம் யாருக்கு தெரிஞ்சாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒரு சாக்கு சொன்னா போதும். ஐயோ, அதெல்லாம் சரி பாட்டிமா. இதை எடுத்துட்டு போறதுக்கு நான் ஆளுங்களுக்கு சொல்லியிருந்தேன். அவங்களாம் ஏன் இன்னும் வரலன்னு தான் தெரியல. அத்தை, மயூரி இங்கதான் இருக்கீங்களா? ஆமா அத்தை. ஏன், என்ன விஷயம்? ஒண்ணு இல்லம்மா, கோவிலுக்கு கிளம்பிட்டு இருக்கேன். நம்ம அமிர்தா அர்ஜுனோட பேர்ல அர்ச்சனை பண்றதுக்காக. நீங்களும் வாங்கல, எல்லாருமா சேர்ந்து போயிட்டு வரலாம். அது நீ போயிட்டு வா ஹேமா. எனக்கு இன்னைக்கு ரொம்ப சோர்வா இருக்கு, கால் வேற வலிக்குது. நீ மட்டும் போயிட்டு வா, நான் வீட்டை பாத்துக்கிறேன். சரிங்க அத்தை. ஏ மயூரி, நீ வாயே. இல்ல அத்தை, எனக்கு எக்ஸாம் நெருங்கிட்டு இருக்கு. நான் நிறைய படிக்கணும். நான் வீட்ல இருந்து படிச்சுட்டு இருக்கேன். நீங்க போயிட்டு வந்துருங்க அத்தை. அப்படின்னு சரி, நானே போயிட்டு வந்துடுறேன். நான் வந்ததும் குக்கர் வச்சிடுறேன் அத்தை. சாம்பார் பொரியல்லாம் பண்ணிட்டேன். சரி ஹேமா, நீ கோயிலுக்கு போயிட்டு வா. நிதானமா வந்தா போதும், எதுவும் அவசரம் இல்லை. போயிட்டு வரேன் அத்தை. நல்ல வேளை அத்தை கிளம்பி போயிட்டாங்க. இதை தூக்கிட்டு போறதுக்கு ஆளுங்க வேற வந்துட்டு இருப்பாங்க. அவங்க வர்ற நேரத்துல இவங்க இருந்தாங்கன்னா பிரச்சனை தான். என்ன மயூரி, இவ்ளோ நேரம் ஆச்சு, இன்னும் ஆளுங்க வரல? அது சரி, வீட்டு அட்ரஸ் கரெக்டா சொல்லிருக்கியா? ஐயோ பாட்டிமா, அட்ரஸ் எல்லாம் நான் கரெக்டா உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அப்புறம் ஏன் அவங்க இன்னும் வரல? எதுக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணி பாரு. அதுக்கு தான் சொல்றது, ஆளுங்களை ஏற்பாடு பண்ணும்போது நல்லா விசாரிச்சு ஏற்பாடு பண்ணணும். பாட்டிமா, சும்மா என்ன கத்தாதீங்க. இந்த வேலையை நாமளே செஞ்சிருந்தா இந்நேரத்துக்கு செஞ்சு முடிச்சிருந்திருக்கலாம்ல. நீங்களே சொல்லுங்க, இந்த சிவலிங்கத்தை என்னாலையும் உங்களாலையும் தூக்கிட்டு போக முடியுமா? முடியாதுல்ல. இருங்க, இன்னொரு வாட்டி ஃபோன் பண்ணி பாக்குறேன். முதல்ல அந்த வேலையை பாரு.
வந்துட்டாங்க போல இருக்கு. வாங்க, இந்த வீடு தான், உள்ள வாங்க. வாங்க வாங்க. ஏன் இவ்ளோ நேரம்? சரியான நேரத்துக்கு வர தெரியாதா உங்களுக்குலாம்? வர்ற வழியில வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சுமா, அதான் வண்டியை சரி பண்ணி கொண்டு வர்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. நமக்கு எத்தனை தடங்கள் வருது. சரி சரி, இத பாருங்க, இந்த சிவலிங்கத்தை உடனே எடுத்துட்டு போய் ஊருக்கு வெளியில வச்சுட்டு வாங்க. சொல்றது புரியுதா? இல்லைங்கம்மா, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. வீட்டில் இருக்கிற சாமியை ஊருக்கு வெளியில கொண்டு போய் வச்சா அதை அபசகுணம்னு சொல்லுவாங்க. யோ, நீங்க செய்யற வேலைக்கு நான் தான் காசு தரேன்னு சொல்லிட்டேன்ல. நீங்க எதுக்கு தேவையில்லாம எங்க குடும்பத்தை பத்தி யோசிக்கிறீங்க? சொல்ற வேலையை மட்டும் செஞ்சா போதும். எது சரி எது தப்புன்னு நீங்க சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்ல. சரிங்க, ஏதோ தோணுச்சு சொன்ன, அவ்வளவுதான். அதுக்கு ஏன் கோவப்படுறீங்க? நீங்க பணத்தை கொடுத்தீங்கன்னா நாங்க வேலை செய்ய போறோம். எடுத்துக்கிட்டு போங்க. மன்னிச்சிருப்பா கடவுளே. ஏய், யார் நீங்க எல்லாரும்? அத்தை, இந்த வீட்ல என்ன நடக்குது? முதல்ல சுவாமியை கீழே இருக்குங்க. மேடம், நீங்க அவங்கள கேளுங்க. நாங்க கொடுத்த காசுக்கு வேலை செய்யறோம், அவ்வளவுதான். உங்களுக்கு பணம் தானே வேணும், அதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். முதல்ல சிவலிங்கத்தை எடுத்த இடத்துல வச்சுட்டு போங்க. ஹேமா, என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க? இவங்களை இங்க வரவழைச்சது நான் தான். இங்க பாருங்க அத்தை, இப்ப அந்த பேச்செல்லாம் வேண்டாம். வச்சுட்டு கிளம்புங்க. நீங்க வைங்க என்ன சொன்னேன். இங்க பாருங்கம்மா, வேலை செய்யறதுக்காகத்தான் நாங்க காசு வாங்கியிருக்கோம். எங்களுக்கு தன்மானம் இருக்கு, சும்மாவெல்லாம் காசு வாங்க மாட்டோம். வாங்கடா, இதை வச்சிடலாம். ஹேமா, என்ன அவ்வளவு அகங்காரம் உனக்கு? எதுக்கு இதை மறுபடியும் இங்க வைக்க சொன்ன? முதல்ல நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க அத்தை. யார கேட்டு வீட்ல இருக்கிற சுவாமியை வெளியில அனுப்புறதுக்கு நீங்க முடிவு பண்ணீங்க? ஓ, இதுக்கு தானா நான் கோவிலுக்கு கூப்பிட்டப்போ நீங்க வர முடியாதுன்னு சொன்னீங்க? சொல்லுங்க, இன்னும் எனக்கு தெரியாம நீங்க என்னெல்லாம் சூழ்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பதில் சொல்லுங்க அத்தை. யார கேட்டு இப்படி ஒரு முடிவை நீங்க எடுத்தீங்க? ஏய், நான் எதுக்கு அடுத்தவங்களை கேட்கணும்? இது ஏன் வீடு. எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு உன்னை விட எனக்கு நல்லா தெரியும். வீட்ல இருக்கிற சாமியை வெளியில அனுப்புறது நல்லதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா அத்தை? இந்த மாதிரி பண்ணா எந்த குடும்பத்துக்கும் நல்லது இல்ல. சாமியை எதிர்த்த எந்த மனுஷனும் வாழ்ந்ததா சரித்திரமே இல்ல. வாய மூடு. சாமியா பெரிய சாமி. இந்த சிவலிங்கம் இந்த வீட்டுல வந்ததுல இருந்து என்ன நல்லது நடந்தது? இந்த சிவலிங்கம் என்னைக்கு இந்த வீட்டுக்கு வந்துச்சோ அன்னில இருந்து எல்லாம் கெட்டதா நடந்திருக்கு. இந்த சிவலிங்கத்தால நல்லது நடக்கிறதா இருந்தா இன்னைக்கு உன் மருமக எதுக்காக இப்படி ஒரு நிலைமையில இருக்கா சொல்லு? இந்த சிவலிங்க வீட்ல இருந்ததுனாலதான் அமிர்தா உயிர் பிழைச்சான்னு நீங்க ஏன் அத்தை நினைக்க மாட்டேங்கிறீங்க? கடவுள்னு ஒருத்தன் இல்லனா இந்நேரம் நம்ம அமிர்தாவை யாராவது கொலை பண்ணிருப்பாங்க, தெரியும்ல?
கடவுள் இருந்ததுனாலதான் நம்ம அமிர்தா நமக்கு உயிரோட திரும்ப கிடைச்சிருக்கா. நான் தெரியாம தான் கேக்குறேன், வீட்ல இருக்கிற கடவுளை வெளியில அனுப்பிட்டு நீங்க என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க? அத்தை, நீங்க பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு பாட்டிக்கு தெரியாதா? ஓஹோ, மகாராணி, நீ மட்டும்தான் இன்னும் எனக்கு அறிவுரை சொல்லலையே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஏதோ செஞ்ச தப்பையெல்லாம் உணர்ந்து மன்னிப்பு கேட்டியேங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் உன்னை வீட்டுக்குள்ளேயே விட்டேன். அது தப்பாயிடுச்சே. பாட்டி கூட சேர்ந்துக்கிட்டு நீ சூழ்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கியா? அத்தை, வாய மூடு மயூரி. அத்தையா அத்தை? இங்க பாரு மயூரி, நீயாச்சு உன் படிப்பாச்சின்னு ஒழுங்கா இருக்கிறதா இருந்தா இரு. இல்லன்னு வச்சுக்கோ, நீ எங்க இருந்து வந்தியோ அங்கேயே உன்னை திரும்ப அனுப்ப நான் ஏற்பாடு பண்ணுவேன். ஹேமா, நீ உன் எல்லையை தாண்டி போற. என்ன மிரட்டுறியா? அப்படியே நினைச்சுக்கோங்க அத்தை. ஒண்ணு மட்டும் நல்லா கேட்டுக்கோங்க, இந்த சிவலிங்கம் நம்ம வீட்டுக்குள்ள இருந்ததுன்னா அது நம்ம குடும்பத்துக்கே கவசம். நம்ம எல்லாரோட நம்பிக்கைக்கும் இதான் காரணம். இது நம்ம வீட்டுல இருக்கிறதுனாலதான் நம்ம எல்லாருமே பாதுகாப்பா இருக்கோம். இங்க பாருங்க அத்தை, இந்த நம்பிக்கையோட அஸ்திவாரத்தை யாராவது அசைக்கணும்னு நினைச்சாங்கன்னா என்னோட இன்னொரு சுயரூபத்தை பார்க்க வேண்டியிருக்கும். என்னோட விஷயத்துல தலையிட்டாலும் நான் வாய மூடிக்கிட்டு இருப்பேன். ஆனா இந்த வீடு, இந்த குடும்பம், என் நம்பிக்கை விஷயத்துல யாராவது தலையிட்டாங்கன்னா அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். அது நீங்களா இருந்தாலும் சரி, இந்த குடும்பத்துக்கு பெரியவங்களாச்சேன்னு பார்க்க மாட்டேன். நான் வேற மாதிரி முடிவெடுக்க வேண்டியிருக்கும். ஜாக்கிரதை. தெய்வத்தை அழிக்க நினைக்கிற யாரா இருந்தாலும் சரி, அந்த தெய்வம் அவங்கள சும்மா விடாதே. நீங்க புரிஞ்சுக்கோங்க. அமிர்தா, இப்படி ஒரு சூழ்நிலையில மாட்டிக்கிட்டியே. இப்படி ஒரு சூழ்நிலைய உனக்கு நீயே தான் ஏற்படுத்திக்கிட்டு இருக்க. இப்படி உதவிக்காக எங்க கூடிய உன்னோட சூழ்நிலைய உன்னோட கையால நீயே ஏற்படுத்திக்கிட்டு சூழ்நிலை கைதியா இருக்க. நாகலோக சட்டத்திட்டங்களுக்கு அடிபணிஞ்சு எந்த விதமான வெற்றி தோல்வியையும் கணக்கிடாம முன்னேறி போயிருந்தா இந்நேரம் உன்னோட லட்சியத்தை உன்னால நிச்சயமா அடைஞ்சிருக்க முடியும். ஆனா நீ என்னடான்னா நாகலோகத்தோட சட்டத்திட்டங்களை உடைச்சு மனித உலகத்தோட பந்தங்கள்ல சிக்கி இப்ப நிராதரவா நிக்கிற. நீ பரமசிவரோட பரம பக்தர். பரமேஸ்வரனோட ஆராதனையில உன்னை முழுமையா நீ அர்ப்பணிச்சுக்கிட்டு இருக்க. அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டுமே நான் உனக்காக உதவி செய்ய முடிவு பண்ணி முன் வந்திருக்கேன் அமிர்தா. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.
ஓம் நம சிவாய. नागेन्द्रहाराय त्रिलोचनाय हस्ताङ्गरागाय महेश्वराय नित्याय शुद्धाय दिगम्बराय तस्मै नकाराय नमः शिवाय मन्दाकिनी सविनचन्दनक्षताय गन्धीश्वर प्रबधनाथ महेश्वराय मन्दारमुख्य बहुपुष्पसुपूजिताय तस्मै नकाराहिताय नमः शिवाय शिवाय गौरीवदनारविन्द सूर्याय दक्षाध्वरनाशनाय श्रीनीलकण्ठाय वृषध्वजाय तस्मै विकाराय नमः शिवाय वसिष्ठगौतमादि मुनीन्द्रदेवशेषराय चन्द्राकवैश्वानरलोचनाय तस्मै वकाराय नमः शिवाय यक्षस्वरूपाय नटाधराय पिनाकहस्ताय सनातनाय दिव्याय देवाय दिगम्बराय तस्मै यकाराय नमः शिवाय பயப்படாதீங்க, ஸ்ட்ரெயின் பண்ணாம படுத்துக்கோங்க, ஒன்றும் ஆகாது. முடியாது. எந்த காரணத்தை கொண்டும் நான் ரத்தம் ஏத்துக்க மாட்டேன். தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. மாமா, நீங்களாவது சொல்லுங்க. எனக்கு ரத்தம் எதுவும் வேண்டாம். எனக்கு ஒன்றும் ஆகல. நான் நல்லா தான் இருக்கேன். நீ பயப்படாத அமிர்தா, கவலைப்படாத, இனிமே எல்லாம் சரியாயிடும். இல்ல, ஏன் யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? எனக்கு ரத்தம் வேண்டாம்னு சொல்றேன்ல, எனக்கு தேவையில்லை. ஏன் என் உயிர் எடுக்கிற மாதிரி காரியத்தை பண்றீங்க? என்ன விட்டுருங்கன்னு சொல்றேன்ல. அங்க உயிரை எடுக்கிறவங்க இல்லம்மா, உயிரை காப்பாத்துறவங்க. உன் உயிர் காப்பாற்றப்படணும்னா நீ இந்த ரத்தத்தை ஏத்துக்கத்தான் வேணும். யார் நீங்களா? எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? இங்க என்ன பண்றீங்க? அந்த பரமசிவனை ஆராதனை பண்ணி என்னை காப்பாத்துன்னு முறையிட்டு கேட்டுக்கிட்டது நீதானே அமிர்தா? அந்த சிவன் கிட்ட உயிர் பிச்சை கேட்டது நீதானே? ஆமா. அப்படின்னா நீங்களா யாரு? நீ நினைக்கிற மாதிரி யாருமே கிடையாது. कालत्रिकाल नेत्रत्रिनेत्र शूलत्रिशूलगात्रम् सत्यप्रभाव दिव्य प्रकाश मन्त्रस्वरूपमात्रम् निष्प्रपञ्चादि निष्कलङ्कोऽहं निजपूर्णबोधहं प्रत्यगात्माहं नित्यब्रह्मोऽहं स्वप्रकाशोऽहम् सच्चित्प्रमाणम् ॐ मूलप्रमेयम् ॐ अयं ब्रह्मास्मि ॐ